Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில கல்லூரி மாணவர்கள் தற்பொழுது போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கல்லூரி முன்பாக திரண்டு அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். மத்திய அரசு SSA கல்வி நிதியை விடுவிக்க மறுப்பதை கண்டித்தும் போராட்டத்தில் அவர்கள் கண்டன குரல்களை எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்சமணன். மாணவர் போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் கல்லூரி நுழைவாயில் முன்பாக தற்பொழுது மும்மொழி கொள்கையை எதிர்த்து மாநில கல்லூரி வளாகத்திற்குள் தற்பொழுது இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்துக்கான நிதி வழங்கப்படும் என பேசியிருந்தார். இந்த விவகாரம் குறித்து ஏற்கனவே தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பல்வேறு அரசியல் கட்சிகளை கண்டனங்களை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மாநில கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து இன்றைய தினம் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து தற்பொழுது வகுப்புகளை புறக்கணித்து மாநில கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை தற்பொழுது அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். இந்தி மொழியை திணிக்காதே எனவும், அதே போல மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் எனவும், அதுபோல மாணவர்கள் மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு எதிராகவும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், தமிழகத்திற்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை தற்பொழுது மாணவர்கள் எழுப்பி வருகிறார்கள். மும்மொழி கொள்கை விவகாரம் தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மாநில கல்லூரி மாணவர்கள் இன்றைய தினம் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். கௌதம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்சமணன். Taste the Daily.